4000 வருட எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து 40 வருட வனாந்தர பயணம், அதன் பிற்பாடு 16 வருட யுத்தத்தின் வெற்றியின் பின் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தவைகளை பற்றி நியாயாதிபதிகளின் புத்தகம் எமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இறுதியாக தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சொல்லி பொருத்தனை பண்ணின தேசத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். இஸ்ரவேலர்கள் மிகவும் ஆசையோடு இருந்தார்கள் இந்த தேசத்திற்குள்ளே வருவதற்கு. இறுதியாக அவர்கள் அந்த தேசத்திலே வந்து வசிக்கிறார்கள். அதன் பின்பு நடந்த காரியங்களையும் நடந்து கொண்டிருக்கும் காரியங்களையும் பற்றி தான் நியாயாதிபதிகளின் புத்தகம் எமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாங்கள் கற்றுக்கொண்டதின்படி இந்த தேசம் சாதாரண பொருத்தனை பண்ணப்பட்ட தேசம் கிடையாது. இது தேவன் ஆசீர்வதித்த, தேவன் அவர்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட தேசம். இது எங்களுக்கு மறுபடியும் ஏதேன் தோட்டத்தை எங்களுக்கு அடையாளமாக முன் கொண்டு வருகிறது. எப்படியா இருந்தாலும் இது உண்மையாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். எப்படி இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த கானானிய தேசமானது கானானியர்களின் ஆழமான கலாச்சாரங்களினால் இது மிகவும் இறுகி போயிருந்தது. அவர்களின் கலாச்சாரத்தின் வேர் ஆழமாக அந்த தேசத்திலே பரவி இருந்தது. நாங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி நிம்ரோத் என்பவர்களுடைய அந்த கோத்திரங்கள் மிகவும் தீமையான ஜனங்கள். அவர்கள் தேவனுக்கு எதிராக செயற்பட்டவர்கள். ஆரம்பத்தில் அவர்களே அந்த தேசத்திலே வசித்தார்கள். பின்பதாக கானானியர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய மதங்கள், அவருடைய வாழ்க்கை முறைகள், அதே போல மதம் ரீதியான விழுமியங்களில் அவர்கள் அதிகமாக ஆழமாக பரவி இருந்தார்கள். இதுதான் அந்த தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் செல்லும் போது இருந்த ஒரு சூழ்நிலை. அது பொருத்தனை பண்ணப்பட்ட தேசமாக இருந்தாலும் அது அந்நியர்களுடைய கலாச்சாரம், மதங்கள் எல்லாவற்றாலும் நிறைந்த அவர்களுடைய ராஜ்யமாக இருந்தது. இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய தேசத்திற்குள்ளே போய் அவர்களுடைய ஆளுகைக்கு உட்படாமல், இல்லாவிட்டால் ஆளுகைக்கு உட்படாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு பெரிதான ஒரு பிரச்சனையும் பெரிதான ஒரு தாக்கமும் இருந்தது. இஸ்ரவேலர்கள் அந்த தேசத்தை கைப்பற்றி தேசத்தின் சொந்தக்காரர்களாக வருகிறார்கள். உண்மையாக அவர்கள் மனதளவில் இல்லாவிட்டால் அவர்களுடைய சிந்தையில் உண்மையாகவே அவர்கள் மேற்கொண்டார்களா என்றால் இன்று வாழ்கிற நமக்கு அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. காமினுடைய அந்த செயற்பாடு காரணமாக நோவாவுடைய சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இதிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது, கானான் அவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு இடம் அல்ல. அது சாபத்தினால் ஏற்பட்டது. நான் அன்று கர்த்தருடைய நாளை பற்றி அன்று பிரசங்கித்த பொழுது நியாயாதிபதிகளின் புத்தகம் 1 மற்றும் 2 அதிகாரங்கள், அது நியாயாதிபதிகளின் காலத்தில் நடைபெற்றது. ஆனால் இன்று எங்களுக்கு அது இந்த பிரசங்கத்தோடு தேவையா இருக்கிறது. பிரதானமாக அந்த முதல் 2 அதிகாரங்களிலும் வெற்றி, பல்வேறு கலாச்சாரங்கள், தேசங்கள் மீதான வெற்றியை காண முடிகிறது. ஆனபடியினால் அவர்களுக்கு வேறு பிரிக்கப்பட்ட பிரதேசங்கள் பகுத்து கொடுக்கப்பட்டது. அவ்வாறே அவர்களுடைய ஒவ்வொரு கோத்திரங்களும் அவர்களுக்கு உரிய பகுதிகளை அவர்கள் உரிமையாக்கி கொண்டார்கள். பின்பு உண்மையாகவே செய்ய வேண்டி இருந்தது, அவர்களுக்கு சொந்தமான மிகுதி இடங்களையும் அவர்கள் உரிமை சொத்தாக்க வேண்டியிருந்தது. நாங்கள் இதை குறித்து அடுத்த கிழமை அடுத்த பாடத்தில் நாங்கள் இதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். விசேஷமாக எங்களுக்கு காணக்கூடியதாக உள்ளது நியாயாதிபதிகளின் காலத்தில். நாங்கள் பார்ப்போம் முதலாவது ஆரம்பம் எப்படிப்பட்டது என்று. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதிலே ஆரம்பத்திலேயே அதனுடைய சூழ்நிலையை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் புத்தகம் ஒன்று எழுதும் பொழுது, ஒரு அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஒரு பிரச்சனையோடு ஆரம்பித்தால் உங்களுடைய உணர்வு எப்படியா இருக்கும்? இந்த இடத்துல எங்களுக்கு காண முடிகிறது, இது ஜோசுவாவுடைய மரணத்தின் பிற்பாடு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை. உண்மையாகவே இது எப்படி உங்களுக்கு விளங்குகிறது? இது ஒரு எதிர்மறையானதா அல்லாவிட்டால் நேர்மறையானதா? உண்மையாகவே இது ஒரு எதிர்மறையான ஒரு காரியம். அவ்வளவு ஒரு நல்ல சூழ்நிலை அல்ல இந்த இடத்திலே நாங்கள் காண்பது. இது மரணத்தோடு ஆரம்பிப்பதோடு பெத்லகேமுக்கு கொண்டு செல்லப்பட்ட சிரேஷ்ட தலைவர்களின் மரணத்தோடு இது தொடங்குகிறது. கேள்வி இதுதான், கானானியர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எங்களில் முதலாவது யார் செல்ல போகிறார்கள்? இது நேர்மறையானதா அல்லாவிட்டால் எதிர்மறையானதா? இது எதிர்மறையானது. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது எங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்குகிறது. அவர்கள் பிரச்சனை ஒன்றிலே மாட்டிக்கொண்டு அவர்கள் அந்த நாட்சந்தியில் விடுபட்டது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த இடத்துல இருக்கிறது.
ஒரு தலைவர் இல்லாமல் அவர்கள் அழுவது போன்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தெரிகிறது. இதுதான் நியாயாதிபதிகளின் காலத்தில் அந்த ஆரம்பிக்கும் முறையை எங்களுக்கு காண்பிக்கிறது. ஆனாலும் இதுக்கு முன்பதாக யோசுவா 24 வாசிக்கும் பொழுது அதிலே இந்த காரியம் நடந்த பின்பு நூனின் குமாரனாய் யோசுவா எனும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களுக்கு பிற்பாடு மீண்டும் நியாயாதிபதிகள் 2 நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான் என்பதாக. உங்களுக்கு இந்த காரியங்கள் தெளிவாகிறதா? நியாயாதிபதிகளின் புத்தகங்களின் கதை ஆசிரியரும் யோசுவா புத்தகத்தின் கதை ஆசிரியரும் பிரதானமாக எங்களுக்கு ஒரு காரியத்தை அவர்கள் காண்பிப்பது உங்களுக்கு தெளிவாகிறதா? உங்களுக்கு அதை அனுமானிக்க முடிகிறதா? இதற்கு பிற்பாடு யோசுவா மரித்தான் என்பதாக 3 இடத்திலே நான் வாசித்தேன். எனவே யோசுவாவின் மரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு விசாலமான காரியமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது மிகவும் சோகமாக இருந்தது. எனவேதான் அவர்கள் முதலாவது யார் யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த கேள்வியை தேவனிடத்திலே கேட்கிறார்கள். ஆனால் அப்படி கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் யோசுவா ஏற்கனவே அதற்குரிய சகல திட்டங்களையும் வகுத்திருந்தார். இந்த இடத்தில் பிரச்சனை இருக்கிறது. யோசுவாவின் மரணத்துக்கு பிற்பாடு என்ன நடக்கப் போகிறது? ஆனாலும் இதுக்கு முன்பதாக நடந்த காரியத்தை குறித்து நாங்கள் பயணித்து அதை பார்ப்பது அவசியமாயிருக்கிறது. இந்த காரியத்துக்கு முன்பதாக நடந்தவைகள். யோசுவா சீகேமிலே ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணிக்கொள்கிறான். அவன் ஜனங்களிடம் கேட்டான், நீங்கள் சிலைகளை வணங்க போகிறீர்களா என்று சொல்லி, இல்லாவிட்டால் நீங்கள் தேவனை நமஸ்கரிக்க போகிறீர்களா? அன்று அந்த ஜனங்கள் இலகுவாக அதற்கு ஒருமனப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் அதற்கு கீழ்ப்படியவில்லை. எனவே இந்த கதை இன்னும் ஒரு புதிய ஒரு அத்தியாயத்துக்கு இட்டு செல்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அடையாளமாக நான் உணர்கிறேன். இவைகள் எல்லாம் பிரதானமாக கானான் தேசம் கைப்பற்ற பிற்பாடு சொல்லப்பட்டதுடன் அந்த நேரத்தில் யோசுவா இருந்தார். இப்பொழுதோ அவர் மரணித்து விட்டார். புதிய அத்தியாயம் ஒன்று ஆரம்பமாகிறது. புதிய யுகம் ஒன்று ஆரம்பமாகிறது. யோசுவாவின் மரணத்தின் பிற்பாடு நியாயாதிபதிகள் புதிய ஒரு காரியத்தை அவர்கள் காண்பிக்கிறார்கள். சிலரது மரணம் அவ்வளவாக முக்கியத்துவம் பெறுவதில்லை. ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலோ அல்லவற்றால் எங்களுடைய கடந்த நாட்களிலோ மனிதர்கள் இருப்பதோடு அவர்களின் மரணம் எங்களுக்கு மிகவும் முக்கியமா இருப்பதோடு அவர்களது மரணம் எங்களுடைய சமுதாயத்திலும் எங்களுடைய சபையிலும் ஒரு எதிர்காலத்திலும் ஒரு தாக்கத்தை உண்மையாகவே ஏற்படுத்துகிறது. அதே போல ஜாதிகள் மத்தியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உண்மையாகவே இது ஒரு விசாலமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற காரியம்தான். அவ்வாறு மறிக்கும் பொழுது அது அவர்களுடைய சமுதாயத்துக்கோ இல்லாவிட்டால் சபைக்கோ உண்மையாகவே ஒரு எதிர்மறையான காரியத்தை முற்றாக அழித்து விடுகிற ஒரு காரணியாக நாங்கள் காண்கிறோம். அதோடு முடிவுக்கு வர வேண்டிய நிர்பந்தமும் அதில் இருக்கிறது. விசாலமான ஒரு மாற்றத்துக்குரிய காலப்பகுதி. அன்று யோசுவாவின் மரணம் இஸ்ரவேலர்களுக்கு பெரிதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியமா இருந்தது. காரணம், மோசே இருந்ததும் அவ்வளவு பெரிதான காலத்துக்கு முன்பதாக அல்ல. சாதாரணமாக 20 வருடங்களுக்கு உள்ளாக தான் அந்த காரியமும் நடைபெற்றது. மோசே மரித்ததோடு யோசுவா அந்த தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்கிறார். இஸ்ரவேலர்கள் இப்பொழுது சிந்தித்தார்கள், யோசுவா இப்பொழுது எங்களை எல்லாம் கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வதோடு வெற்றியோடு எங்களை முன்னோக்கி அழைத்து சென்று வெற்றிக்கு ஒரு முன்படியாக எங்களை அவர் நடத்துவார் என்கிற அந்த எண்ணத்தோடு தான். ஆம், அது அவ்வாறே நடைபெற்றது. இறுதியாக அவன் அந்த ஜாதியின் ஒரு தலைவனாக பிரதான ஒரு காரியத்தை செய்ததோடு ஜனங்களுக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது, தொடர்ச்சியாக அவன் அந்த வழிநடத்தலை கொடுப்பான் என்று. ஆனாலும் பின்பதாக அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் உடைந்து போனது. யோசுவா மரித்து போனான். அது தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தாலும் உண்மையாகவே யோசுவா இப்பொழுது மரித்து போய்விட்டான். அவனுடைய மரணத்துக்கு ஜனங்கள் கூட ஆயத்தமா இருக்கவில்லை. ஆனாலும் ஜனங்களுக்கு ஒன்று சேர்ந்து தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. கானானிய தேசத்தை கைப்பற்றிக் கொள்வதற்குரிய தேவையும் இருக்கிறது. அவர்கள் அதை மேற்கொண்டு அந்த இடங்களிலே அவர்கள் குடியிருப்பதற்கு அவர்களுடைய நோக்கமா இருக்கிறது. ஒரு தலைவன் இல்லாமல் இப்பொழுது முகம் கொடுக்கிற அந்த யதார்த்தமான சூழ்நிலையை அவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இதுதான் இப்பொழுது உண்மையான சூழ்நிலையா இருக்கிறது. அவர்கள் தொடர்ச்சியாக வாழ்வதற்கு, ஜீவிப்பதற்கு அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும்.
இது சரியாக எங்களுடைய வாழ்க்கையை போன்றது. நாங்கள் வாலிப பிராயத்தை தாண்டி பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறோம், பட்டங்களை பெற்றுக்கொள்கிறோம், தொழிலொன்றை பெற்றுக்கொண்டதோடு நான் வீட்டிலிருந்து வெளியேற ஆரம்பிக்கிறேன். அந்த இடத்திலே சுயாதீனமாக நான் செயற்பட ஆரம்பிக்கிறேன். ஆனால் என்னுடைய வயது 16 இருக்கும் பொழுது திடீரென என்னுடைய தாயும் தகப்பனும் மரித்து போகிறார்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நான் இப்படியான சந்தர்ப்பத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது, எங்களுடைய உணர்வுகள் பின்பக்கமாக அல்லாவிட்டால் எதிர்மறையாகவே செல்வதை நாங்கள் காண முடியும். யோசுவா மற்றும் நியாயாதிபதிகளின் புத்தகம் அதே போன்றான ஒரு சூழ்நிலையில் தான் ஆரம்பிக்கிறது. யோசுவா 1:1 கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான, நாங்கள் அதை வாசிப்போம். யோசுவா 1:1 கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, பாருங்கள், இந்த வசனத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனம் ஆரம்பிப்பது இதற்கு முன்பதாக இருந்த ஒரு தலைவனின் மரணத்தோடு. நியாயாதிபதிகளின் கதையும் 1வது அதிகாரம் ஆரம்பிப்பது இதே போன்றுதான். ஆனால் வித்தியாசம் என்ன? ஜோசுவாவுக்குள்ளாக தேவன் மோசேனுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவனுடைய தலைமத்துவ ஆற்றலை அவனுக்குள் வைத்திருந்தார். ஆனால் நியாயாதிபதிகளுக்குள் ஒரு உப தலைவர்கள் இருக்கவில்லை. தேவனுக்கு ஒரு தலைவனை நியமிப்பதற்கு மறந்துவிட்டதா? யோசுவா 1ஆம் அதிகாரம் ஆரம்பிப்பது ஒரு தலைவனின் மரணத்தோடு. ஆனாலும் அந்த இடத்துல தலைவனாக யோசுவா இருக்கிறார். ஜனங்கள் அவனை சார்ந்திருக்கும்படி ஒரு காலம் உதயமாகி இருந்தது. யோசுவானுடைய புத்தகத்தை முழுமையாக படிக்கும் பொழுது நாங்கள் காணக்கூடியதுதான், தேவன் யோசுவாவோடு பேசுகிறார். தேவன் யோசுவாவோடு வேலை செய்வது, அதே போல ஜனங்களை வழி நடத்துவது. இவைகள் மோசே செய்ததை பார்க்கலும் அதிகமாக இருப்பதாக எங்களால் காண முடிகிறது. இவன் ஒரு புதிய தலைவன். இவன் அநேக ஆற்றல்களை படைத்த புதிய தலைமுறைக்குரியவன். எழுச்சியை கொண்டு வரும் அநேக எண்ணங்கள் அவனுக்குள் இருந்தது. அவன் மனிதர்களோடு யுத்தம் பண்ணுகிறவனாயிருந்தான். இவைகள் மிகவும் நல்லது. யோசுவா 24வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இவை யோசுவா புத்தகத்தினுடைய கடைசி வார்த்தைகளா இருக்கிறது. இல்லாவிட்டால் யோசுவாவை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கடைசி வார்த்தைகளா இருக்கிறது. அதே போல நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தால் அதே வார்த்தையை இந்த இடத்திலும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? யோசுவா மரித்து போனான். யோசேப்பினுடைய எலும்புகளும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பிரகாரமான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. வெளிப்புற அடையாளமாகிய இந்த எலும்புகள் உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. யோசேப்பினுடைய எலும்புகளை குறித்து நாங்கள் 2வது பாடத்தில் இதை அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். உண்மையாகவே இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினது யார்? மோசே அதை நிறைவு செய்திருந்தான். புராண காலங்களை ஞாபகப்படுத்தும் யோசேப்பின் இந்த எலும்புகளை குறித்து யோசேப் சொல்லியிருந்தான், நீங்கள் எகிப்திலிருந்து வெளியிலே செல்லும் பொழுது இந்த எலும்புகளை எடுத்து செல்லும் என்று. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மோசே இந்த வார்த்தைகளை நினைவில் கொண்டிருந்தான். இது ஜனங்களுக்கும் கூட ஒரு ஞாபக சின்னமாக எப்பொழுதும் இருந்தது. அவர்கள் யோசேப்பினுடைய எலும்புகளை பார்க்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் யோசேப்பு சொன்ன வார்த்தைகளை ஞாபகத்தில் வைத்திருந்தார்கள். கர்த்தர் ஒரு நாள் சந்திப்பார், கர்த்தருடைய அன்பும் அவர் நன்மையானவைகளை எங்களுக்கு செய்வார் என்கிற அந்த கருத்தும். இப்பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இல்லாது போயிருக்கிறது. காரணம்தான் யோசேப்புடைய எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்டு முடிந்தாயிற்று. இப்பொழுது யார் பொறுப்பாக இருப்பது? இந்த உடன்படிக்கையை பொறுப்பாக தொடர்ச்சியாக நடத்தி செல்வதற்கு, நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது யார் இருக்கிறார்கள்? உடன்படிக்கை வம்ச வரலாற்றை குறித்தான இந்த கதையிலே திடீரென்று நடந்தது போல் தோன்றுகிறது.
திடீரென்று இந்த உடன்படிக்கை அப்படியே இல்லாது போன்றது, எதிர்பார்ப்பு இல்லாத போன்று எங்களுக்கு தோண முடியும். சில வேளைகளில் ஐரோப்பியாவில் இருக்கும் தேவாலயங்கள், அமெரிக்காவில் இருக்கும் தேவாலயங்கள், கொரியாவில் இருக்கும் சில தேவாலயங்கள், உலகத்தில் இருக்கும் அநேக தேவ ஆலயங்களை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது, எங்களுக்கு அதை குறித்து சில காரியங்களை கேள்விப்படும் பொழுது நாங்கள் ஏதோ ஒரு சிக்கலில் குழப்பத்தில் இருக்கிறோம் என்பது போன்று உணரலாம். எங்களுக்கும் இது போன்ற எதிர்பார்ப்பில்லாத உணர்வு எங்களுக்குள் ஏற்பட முடியும். இன்று உலகத்தில் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு அநேக தேவாலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அடுத்த தலைமுறையினர் அந்த இடத்துல இல்லை. மதிப்புக்குரிய பிலிப் ஐரோப்பாவில் அநேக சபைகளுக்கு அவர் சென்றிருக்கிறார். பழைய தலைமுறையினரை சேர்ந்த தேவாலயங்கள் மாத்திரம் இருப்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எங்களுடைய சபை வரலாற்றிலும் சாத்தான் அதிகமாக முயற்சி எடுப்பது இந்த பாய்ந்தோடுதலை தடை பண்ணுவதற்கு. எப்படி இந்த தலைமுறையினரை, உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சபையிலே வாலிபர்கள் இருக்கிறார்கள், உங்களுடைய சபையிலே பரம்பரைகளின் அந்த பாய்ந்தோடுதல் எப்படியாக இருக்கிறது? தொடர்ச்சியாக ஊழியம் செய்து கொண்டிருப்பவர்கள் யார்? உண்மையாக சொன்னால் எங்களுடைய குணாதிசயம், எங்களுடைய மனது இடத்திலே என்று சொல்வது, என்னையும் நான் இடத்திலே நான் சொல்லுகிறேன். மோசே உண்மையாக மறிக்கும் பொழுது யோசுவா அந்த இடத்திலே இருந்தார். நான் யோசித்து பார்த்தேன், எங்களுடைய சிரேஷ்ட போதகர் ஆபிரகாம் குறித்து அவர் சொல்லிய காரியங்கள் நல்ல காரியமா இல்லாவிட்டால் கெட்ட காரியமா? இதை நான் உங்களிடத்திலே கேட்க போறது கிடையாது. உண்மையாகவே என்னுடைய மனசாட்சிக்கு உண்மையாக சில காரியங்களை சொல்வதற்கு எனக்கு இடம் கொடுங்கள். என்னுடைய வெளிப்பிரகாரமான என்னுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. இன்னும் எனக்கு இதை குறித்து பயம் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் எனக்கு பின்புவதாகவோ அல்லது முன்பதாகவோ இன்னுமா எனக்கு பேசுவதற்கு இல்லாதபடியால் நான் அதை குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில வேளைகளில் தலைவர்கள் இவ்வாறுதான். எனக்கு எதிராக கரங்களை தூக்கி இருந்தவர் எல்லாம் அழிந்து போனார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் அந்த ஆர்ப்பாட்டங்களினால் ஏற்பட்ட பிரதிபலனாகவே இருக்கிறது. அநேக நேரங்களில் எங்களுக்கு இது போன்ற காரியங்களை நாங்கள் சிந்திக்கிறோம். நாங்கள் அடுத்த தலைமுறைகளை குறித்து சிந்திக்கும் பொழுது எங்களுக்கு உண்மையாகவே இவைகளை குறித்து ஒரு பயம் ஏற்படுகிறது. சில காரியங்கள் உண்மையாகவே எங்களுக்கு சிந்திப்பதற்கு கடினமாகத்தான் உள்ளது. நான் ஏற்கனவே சொன்னது போல இவைகள் எல்லாம் ஏற்படுவது ஆர்ப்பாட்டத்தினால் உண்டான பிரதிபலன்களே. சில வேளைகளில் அடிப்படை கோட்பாடுகள் வீழ்ச்சி அடைந்தது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையும் வீழ்ந்து போயிருக்கிறது. திடீரென்று என்னுடைய விசுவாசமும் கூட உடைந்து போகிற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. அதுபோலவே திடீரென்று நடக்க முடியாத சில காரியங்கள் நடந்து விடுவதனால் நான் நினைக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களா இருக்கிறது. சில வேளைகளிலே யோசுவாவுடைய காலத்துக்கு பிற்பாடு நியாயாதிபதிகளின் காலத்தில் ஜனங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்க வேண்டும். எங்களுக்கு பொழுது சுதந்திரமாக இருக்க முடியும், எங்களுக்கு பொழுது மூச்சு காற்றை சுதந்திரமாக பயன்படுத்த முடியும், இவ்வாறு அவர்கள் சிந்தித்திருக்க முடியும். ஆனால் உண்மையாகவே தேவனுக்கு வேண்டியதாக இருந்தது அவ்வாறு நடப்பதல்ல. உண்மையாகவே அது அவ்வாறு நடக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிழைத்து போனது. நான் அவர்களை கீழ்த்தரமாக பேசினால் தயவு செய்து என்னையும் மன்னியுங்கள். ஆனாலும் நான் நினைக்கிறேன், இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இஸ்ரவேல் ஜாதியினர் எவ்வாறான சந்தர்ப்ப சூழ்நிலையை குறித்து யோசித்தார்கள்? அவர்கள் உண்மையாகவே தேவனுக்கு முன்பாக எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? அது சரியாகவே நடைபெற்றது. அவர்கள் விசுவாசத்திற்கு பதிலாக முரட்டாட்டம் பிடித்தவர்களானார்கள். அவர்களுடைய தேவை ஏற்படும் பொழுது அவர்களுடைய அடிப்படை கோட்பாடுகள் கீழாக விழுந்து போனது. அப்படி இருந்தும் அவர்கள் உணர்வுள்ளவர்களாய் இருக்கவில்லை. இதனால் அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் கடினமாக விழுந்தது. நீங்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கிறது? அப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய வழிகளிலே இன்னுமாய் பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களுக்கு புரிகிறது தானே, ஓ கடவுளே, நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். அதுக்கு பிற்பாடு இப்படியாகத்தான் இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். தேவன் நியாயாதிபதிகளை எழுப்ப ஆரம்பித்தார். இதுதான் தேவனுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள்.
நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகள் எழுப்பப்படுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோடு கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்கிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். இந்த இடத்துல என்ன நடக்கிறது? அவர்கள் பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அவர்களுக்கு தாக்குதல் ஏற்படும் பொழுது அவர்கள் கத்த ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களுக்காக நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். நியாயாதிபதிகள் இருந்த காலங்களிலே ஜனங்களுக்கு மிக அதிகமான சந்தோஷம் இருந்தது. காரணம், நியாயாதிபதி அவர்களுக்காக ஜெபித்தார், அவர்களுக்காக யுத்தங்களை பண்ணியிருந்தார், சத்துருக்களை சிறைப்பிடித்திருந்தார்கள். எனவே எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் நியாயாதிபதிகளின் மரணம் அடைந்த பொழுது ஜனங்கள் மறுபடியும் பாவத்திலே விழுந்தார்கள். அது சரியாக எங்களுடைய கரங்களிலே ரப்பர் ஒரு பட்டி இழுப்பட்டிருக்கிற போல. அதை நாங்கள் கைகளினால் இழுத்து கொள்ளும் பொழுது அப்படியே இருக்கும். ஆனால் மறுபடியும் விடும் பொழுது அதுக்கு என்ன நடக்கும்? அது மறுபடியும் அப்படி எங்களுடைய கைக்கு வரும். இவைகள் தற்காலத்திற்கான தேவ பக்தியையும் அவர்களுடைய பரிசுத்தையுமே காண்பித்தது. அவர்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது மாத்திரமே அவர்களுக்கு தேவன் தேவையாயிருந்தார். அவர்களுக்கு பரிசுத்தமாயிருக்கவும் தேவனை ஜெபிப்பதற்கும் அவர்கள் அந்த நேரங்கள் மாத்திரமே இருந்தது. பின்பு காரியங்கள் நன்றாக போகும் பொழுது அவர்கள் மற்ற அந்நிய தெய்வங்களை நமஸ்கரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் சிலை வழிபாட்டிற்கு திரும்பினார்கள். ஜோசுவாவின் காலத்தை போன்று அவர்கள் தொடர்ச்சியாக தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை. அவர் தற்காலிகமாக தேவனை ஆராதித்து தேவனுக்கு ஊழியம் செய்கிற கால பகுதிகள் தான் இவைகள். இன்று இவைகளை குறித்து சிந்தித்து பார்ப்பதோடு கூட எங்களுடைய வாழ்க்கை குறித்தும் சிந்திக்க வேண்டும். நாங்கள் தேவனுக்கு செய்கிற ஊழியம் தொடர்ச்சியாகவா, இல்லாவிட்டால் அது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதா? பின்பதாக பிரச்சனைகள் வரும்பொழுது நாங்கள் மறுபடியும் தேவனை தேடி வருகிறோம். ஆனால் எல்லாம் இலகுவா இருக்கும் பொழுது நாங்கள் அவரை விட்டு ரொம்ப தூரம் போகிறோம். அதே போலதான் அவர்கள் தொடர்ச்சியாக கலக்கத்தை குழப்பத்தை கொண்டு வந்த காரணங்கள் தான், எங்களுக்கு ஒரு தலைவர் இல்லை, எங்களுக்கு வழி நடத்துவதற்கு ஒரு தலைவன் இல்லை என்பது அவர்கள் தொடர்ச்சியாக நியாயாதிபதிகள் முன்வைத்த காரியங்களா இருக்கிறது. அவர்கள் யாரை பரீட்சித்து பார்த்தார்கள்? அவர்களுக்கு ஒரு ராஜா இல்லாதிருப்பதினால் அவர்கள் ராஜாவை கேட்டு நின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கையும் இது போன்றுதானே. ராஜா இல்லாத சந்தர்ப்பத்திலே அவர்கள் இதை கேட்கிறார்கள். அவர்கள் தேவனோடு கூட சண்டை பிடிக்கிறார்கள், தேவனை பேசுகிறார்கள், தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். தேவனே, நீர் ஒரு நல்ல தலைவரை நியமிக்கவில்லை, அதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். ஆனால் பாருங்கள், தேவன் யூதா கோத்திரத்துக்கு என்ன சொல்லுகிறார் என்று நியாயாதி புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்களை பார்க்கும் பொழுது 2ஆம் 3ஆம் வசனங்களில், யூதா எழுந்து புறப்பட கடவன், உண்மையாகவே நான் அவனுடைய கையில் தேசத்தை கொடுப்பேன். நீங்கள் இதிலே அறிந்து கொள்ள வேண்டியதுதான் காலங்கள். இந்த காலத்தை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக பின்பதாக திரும்பி பார்ப்பது அவசியம். நாங்கள் மறுபடியுமாக கடந்த காலங்களை பார்க்க வேண்டும். அதாவது ஆபிரகாமுடைய காலங்கள். பிரதானமாக தேவனை விசுவாசித்தவர் ஆபிரகாம், அவன் மாத்திரமே. ஆனால் தேவனுக்கு தேவையாயிருந்தது இந்த விசுவாசத்தின் அனலை நெருப்பூட்டுகிற அவசியமான நபர்கள். தேவனுடைய விசுவாசத்தின் அழைப்பிற்கு பிரதி உத்தரம் செலுத்துகிற நபர்களையே, அவர்களையே தேவன் தேடினார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகவே ஆபிரகாம் இருந்தான். ஆபிரகாமுடைய காலத்திலே இந்த ஆர்ப்பாட்டமும் என்னவாக இருந்தது? பாவத்தின் வழிகளிலிருந்து, பாவத்தை நம்புவதிலிருந்து வெளியிலே வந்து மீட்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு காரியங்களை கைவிட்டு தேவனுடைய அழைப்புக்கு பிரதி உத்தரம் செலுத்தி வெளியிலே வந்து, இதுவே ஆபிரகாமின் தேவன் எதிர்பார்த்த ஒரு காரியம். பின்பதாக ஈசாக்கினுடைய காலங்களை பாருங்கள். தகப்பனுடைய விசுவாசத்தை உரிமையாக்கிக் கொள்வதும், விசுவாசத்திற்கு கீழ்ப்படிவதும், அதை முன்பதாக கொண்டு செல்வது, இப்படிப்பட்ட விசுவாசத்தை அடுத்த தலைமுறையினருக்கு தொடர்பு படுத்துவதே ஈசாக்கு கிடைத்தது.
விசேஷமாக ஆதியாகமம் 22வது அதிகார அந்த சந்தர்ப்பங்களை சிந்திக்கும் பொழுது மோரியா மலையினுடைய அந்த நிகழ்வு ஈசாக்கிற்கு அது நேரடியாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியம் அல்ல. கீழ்ப்படிவை போன்றே அவனுக்கு உண்மையாகவே நல்ல ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. அந்த விசுவாசமே நாங்கள் பார்க்கிறோம் அவனுடைய அடுத்த தலைமுறையான ஜாக்கோபிற்கும் கடந்து செல்கிறது. ஜாக்கோபுடைய காலத்திலே அவனுக்கு யுத்தங்களை செய்வதற்கு ஏற்பட்டது. அவனுக்கு இந்த உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்படிப்பட்ட கடினத்துக்கு முகம் கொடுத்தான் என்று சொல்ல போனால், இந்த உடன்படிக்கை நிமித்தம் யுத்தங்களை செய்வதற்கு அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அதற்காக அவன் ஈடுபட்டிருந்தான். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அநேக வேதனைகளும் குழப்பங்களும் ஆர்ப்பாட்டங்களையும் உங்களால் காண முடியும். ஆனாலும் இந்த வேதனைகள் அந்த ஆர்ப்பாட்டங்களின் மத்தியிலும் அவன் வளர்ச்சி அடைந்தான். அவனுடைய விசுவாசம் வளர்ச்சி அடைவது மாத்திரமல்ல, இந்த 3 தலைமுறைகளின் மூலமாக தேவனுடைய திட்டத்தை தேவன் விஸ்தாரமாக்கினார். தேவன் ஒரு மனிதனுடைய குடும்பத்தை ஒரு விசாலமான குடும்பமாக மாற்றினார். அதுபோலவே தேவன் ஜாக்கோபுக்கும் பொருத்தனை பண்ணுகிறார், ஆபிரகாமுக்கு பண்ணின அதே போலவே இவனோடும் செய்து கொள்கிறார். இவைகள் ஒரு ஜாதிக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்காக ஒப்பந்தம் பண்ணப்பட்ட வியாபிக்கப்பட்ட காரியம். அதன் பிற்பாடு கனி போன்றதாக தென்படுகிறவன் தான் யோசேப். விசுவாசத்தின் மூலம் கானான் தேசத்துக்கு செல்லுகிறவனாக இருந்தவன் யோசேப். யோசேப் அவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை வைத்திருந்தாலும் அது மோசையின் மூலமாகவே நிறைவேற போய் கொண்டிருந்தது. யோசேப்பின் விசுவாச வார்த்தைகளின் அடிப்படையிலேயே மோசே இவனுடைய எலும்புகளை கானான் தேசத்துக்கு எடுத்து செல்கிறான். யோசுவாவுடைய காலத்திலே அவனுடைய முழு பயணமும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கானான் தேசத்துக்கு ஜனங்களை கொண்டு வந்த கடைசி நபர் யோசுவா. அப்படின்னா நியாயாதிபதிகளின் காலங்களிலே யாரை குறித்து பேசப்படுகிறது? இப்பொழுது அது முடிந்து விட்டதா, இல்லாவிட்டால் அது சம்பூர்ணமாக நிறைவேறினதா? இல்லை. ஆனாலும் ஆபிரகாமிலிருந்து யோசுவா வரையிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரதானமான தலைப்பின் அடிப்படையில் காரியம் நடந்தது உங்களுக்கு காண முடிகிறது. ஒரு வாழ்க்கை முறை ஒரு பரம்பரையிலிருந்து இன்னொரு பரம்பரைக்கு கடத்தப்படுகிற காரியம், பாய்ந்தோடுதல் இருந்தது ஆபிரகாமிலிருந்து யோசுவா வரையிலும். ஆனால் யோசுவாவின் பின்பதாக இந்த பயணம் நிறுத்தப்படுவதை உங்களால் காண முடிகிறது. இப்பொழுது எங்கே அது? எங்களுக்கு தெரியும், உடன்படிக்கை பெட்டி கொண்டு போனப்பட்ட அநேக இடங்கள் சொல்லப்படுகிறது வேதத்தில். விசுவாசமும் அதே போலதான். அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை பின்தொடர்வதற்கு பழக்கப்பட்ட ஜனங்கள். உடன்படிக்கை பெட்டி நமஸ்காரத்தின் மத்திய ஸ்தானமாக இருந்ததுடன் அது தேவனுடைய பிரசன்னத்தை அடையாளப்படுத்துகிறதோடு அது காணாமல் போய்விட்டது. இப்பொழுது ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலத்திலே தேவன் அவர்களை தீர்ப்பது என்ன? இது தேவன் ஒரு தலைவரை நியமிக்காத காலம். ஆனாலும் அவர்கள் இன்னும் முதிர்ச்சி அடைய வேண்டிய ஒரு காலம். எல்லா கோத்திரங்களையும் முன்னிலைப்படுத்துவதற்காக வெளியிலே செல்ல வேண்டிய அவசியமாயிருந்தது. எல்லா கோத்திரங்களும் யோசுவாவை போன்று முன்னோக்கி செல்ல இருந்தது. எங்களுடைய எல்லா கிராம சபைகளும் நகர சபைகளும் இவைகளை பொறுப்பேற்க வேண்டிய காலங்கள் வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு யுத்தத்தில் எப்பொழுதுமே ஒரு கொடியை சுமந்து செல்லுகிற ஒரு வீரன் இருப்பான். அவனே ஜாதியை நடுநிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்துகிறவன். அந்த கொடி விழும் பொழுது அந்த குழுக்கள் தோல்வி அடைகிறது. அந்த ஜாதிகள் யுத்தத்திலே தோல்வி அடைகிறார்கள். நான் இவ்வாறான யுத்தங்களில் இருந்ததில்லை, ஆனால் திரைப்படங்களில் பார்த்திருக்கிறேன். பார்த்த காரியம்தான், கொடியை உயர்த்தி கொண்டிருக்கிற மனிதன் விழுந்த உடனேயே அடுத்த போர் வீரனுக்கு அந்த கொடியை தூக்கி செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதுதான் சாதாரணமான ஒரு முறை. இதுதான் சாதாரண முறையாயிருக்கிறது. கொண்டு பட்டு மறைத்து போனாலும் அவர்கள் தங்களுடைய ஜாதியின் கொடியை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்திருப்பார்கள். அதுக்கு தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள். அதுபோல்தான் இப்பொழுது அந்த கொடியை உயர்த்த போவது, தூக்க போவது யார்? இதுதான் நியாயாதிபதிகளின் காலத்தில் அவர்கள் சொன்னது. யார் இப்பொழுது அந்த கொடியை தூக்க போறது? அவர்கள் வேண்டி நின்ற கேள்வி, ஒரே ஒரு கேள்வி இதுதான்: யார் மேல் நோக்கி அல்லது முன்பதாக செல்ல போகிறார்கள்? யோசுவா கொடியை கொண்டு வந்திருந்தவராய் இருந்தார். அவர் இப்பொழுது விழுந்து போனார். அவர் இப்பொழுது இறந்து போய்விட்டார். அடுத்த நபர் யார்?
இந்த மீட்பின் வரலாற்றில் இல்லாவிட்டால் கிறிஸ்தவத்தின் வரலாற்றில் அவர்களுடைய அடையாளம் அல்லாவிட்டால் அவருடைய தனித்தன்மை ஆற்றல் இப்பொழுது இது போன்று விழுந்து போயா உள்ளது. கொஞ்சம் இதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இன்று நாங்கள் கொடியை மேலாக தூக்கி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோமா? நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் கொடியை நாங்கள் கீழாக பதித்திருக்கிறோமா? அப்படி என்றால் யார் இந்த இடத்தில் தலைவர்? தேவன் கானானியர்களை விட உன்னதமான அதி உயர்ந்த தேவன் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அவர் கானானியர்களை விட மிகவும் உன்னதமான தேவன். ஆம், அது உண்மையாகவே அது உண்மைதான். தேவன் ஜோசுவாவுக்கும் காலேபுக்கும் சொன்னது போல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக சொல்லிய காரியங்கள் இருக்கிறது. அது தேவன் அடிக்கடி அவர்களுக்கு பொருத்தனையாக சொல்லி தொடர்ச்சியாக அவர்களுக்கு சொல்லிய காரியம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய தேவன் கானானியர்களை விட உன்னதமான தேவன். அதுதான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சொல்லியிருந்தார். நான் உங்களுக்காக கானானியர்களை மேற்கொள்வேன், அவர்களை நான் துரத்தி அடிப்பேன். நான் உங்களுக்காகவே கானானியர்களை எதிர்த்து அவர்களை விரட்டி அடிப்பேன். அதே போலவே 12 கோத்திரங்களும் சென்று அதை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் அது இன்னும் நிறைவேறி முடியவில்லை. அவர்கள் எழுந்து சென்று அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டிய தேவை ஒன்று இருந்தது. அவர்களுக்கு சாட்டுப்போக்கு சொல்வதற்கு எந்த காரணங்களும் இல்லை. நாங்கள் மூப்பர்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் அந்த உதாரணமாகவே பிள்ளைகள் ஒரு முதிர்ச்சியான வயதை அடைவதற்கு முன்பதாக தாயின் தகப்பனும் இறந்தார்கள் என்றார். முதல் மகனும் மற்ற சகோதரர்களும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு கட்டாயம் இருக்கிறது. பெற்றோர்கள் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்தவர்களாய் ஏதாவது ஒன்றை இந்த இடத்திலே செய்தே ஆக வேண்டும். நியாயாதிபதிகளின் ஆரம்பமும் இதே போன்றுதான். அவர்கள் உண்மையாகவே அனாதைகளாய் கைவிடப்பட்டவர்கள் போலதான் அவர்கள் கிரியை செய்தார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், யூதா, நீ எழுந்து செல்லு. நீ ஒரு ராஜரீகத்தின் கோத்திரமாயிருக்கிறாய். நீ ஒரு விசாலமான ஒரு சந்ததியாயிருக்கிறாய். நீ வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மற்ற கோத்திரங்களுக்கும் நீ எழுந்து சிறு அதை காண்பிக்க வேண்டும். இதைதான் தேவன் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். எனவே இப்பொழுது மற்றவர்களுக்கு முடியுமா இருக்கிறது முன்னோக்கி எழுந்து சென்று யுத்தத்தை மேற்கொள்வதற்கு. இதனால் அவர்கள் தூண்டப்படுவார்கள். அவர்களுக்கு சொல்லியிருந்தால், நான் இப்பொழுதே உங்களுக்கு அதை நான் கொடுத்து விட்டோம், எனவே நீங்க எழுந்து சென்று அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதை தான் தேவன் சொல்லியிருந்தார். சுற்றி இருந்து எங்களால் சொல்ல முடியாது, ஐயோ இப்பொழுது எங்களுடைய பிரதான தலைவன் இல்லை என்று. எங்களை பேசுவதற்கோ கத்துவதற்கோ யாரும் இல்லை. ஆனபடினால் எங்களுக்கு எதுவுமே இந்த நேரத்தில் செய்ய முடியாது. எங்களுக்கு பொழுது ஏசி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாகவே நாங்கள் ஏச வேண்டியது எங்களை நாங்களே ஏசிக்கொள்ள வேண்டும். நாங்கள் இப்பொழுது அதிகமான முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் விழிப்புள்ளவர்களாக எழுந்திருந்து இதை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்படும் மட்டுமோ வேறொருவர் எங்களை தேடி வந்து அதுவரைக்கும் நாங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் விழித்திருந்து வளர்ச்சி அடைவதோடு கூட எங்களுக்கு தேவன் அருளிய இந்த வேதாகமும் அவருடைய வார்த்தைகளும் எங்களுக்கு இப்பொழுது முன்பதாக கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாங்கள் இந்த வேதத்தின் வார்த்தைகளை முன்பதாக எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. விசேஷ தன்மையை நாங்கள் முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொள்ள விருப்பம் என்று சொன்னால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த பாடத்தின் மூலமாக யோசுவா என்ற பெயரில் அர்த்தம் எபிரேய மொழியிலே ஏஷுஆ, அது இயேசுனுடைய பெயரையே குறிப்பிடுகிறது. இரண்டுமே ஒன்றுதான். நியாயாதிபதிகளின் காலம் யோசுவாவின் காலங்களுக்கு பின்பதாக யோசுவா வெளியில் வந்து 12 கோத்திரங்களுக்கும் அவன் பேசுகிறான். நீங்கள் சென்று அதை கைப்பற்றி கொள்ளுங்கள், அதை பெருக்கிக் கொள்ளுங்கள். இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாடு 12 சீடர்கள் மிஞ்சி இருக்கிறார்கள்.
அவர்கள் ஒரு நடு காட்டிலே கைவிடப்பட்டது போன்ற ஒரு நிலைமை இருந்தது. அவர்களுக்கு பயம் இருந்தது. ஆனாலும் இயேசு சொல்லியிருந்தால், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறும் வரையிலும் எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள், அதன் பிற்பாடு உங்களுக்கு வெளியிலே செல்ல முடியும். சீசர்கள் செய்தது என்ன? அவர்கள் ஒவ்வொரு விதத்திலே அவர்கள் வெளியிலே கடந்து சென்றார்கள். அவர்கள் வெளியிலே செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்று வித்தியாசமான ஜன கூட்டத்தாரை அவர்கள் வென்றார்கள். அவர்களை கைப்பற்றி கொண்டார்கள். அவர்களை பிடித்து ஆளுகை செய்தார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. 5500 பேர்களுடைய வாழ்க்கை பரிமாற்றம் அடைந்தது. அதுதான் உண்மையாகவே நியாயாதிபதிகளின் காலத்திலும் நடைபெற்றது. இதுதான் உண்மையான வெற்றியாயிருக்கிறது. இதுதான் அந்த நியாயாதிபதிகளின் காலத்திலும் நடைபெற்றது. நியாயாதிபதிகளின் காலத்தில் அவர்களுக்கு பிழை இல்லாமல் அதை செய்ய முடியாது போனது. ஆனால் நாங்கள் காண்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அவர்கள் அதை செய்து முடித்தார்கள். அவர்கள் காத்திருந்த பொழுது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வல்லமை கிடைத்தது. இப்பொழுது அவர்கள் ஆயத்தமானார்கள். ஆனால் நியாயாதிபதிகளின் காலத்தில் எல்லோருமே அவர்கள் அந்த சரியான நிலையில், பிழை அற்ற நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லோரும் தங்களுடைய கண்ட எல்லாவற்றுக்கும் அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். அவர்கள் காண்கிற காரியங்களின் அடிப்படையிலேயே கிரியைகளையும் நடப்பிக்க ஆரம்பித்தார்கள். பிரதானமாக எல்லோருமே அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதையே செய்வதற்கே அவர்கள் முயன்றார்கள். அவர்களுக்கென்று ஒரு நியாய பத்திரம் அவர்களுக்கு இருந்தது. இன்று எங்களுக்கு தேவனுடைய நற்செய்தியோடு கூட முன்பதாக செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுக்குரிய நியாய பத்திரங்களோடு கூட நாங்கள் ஒரு இடத்தில் இருக்கிறோமா? உண்மையாக நாங்கள் அப்படி இருப்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் இது சரியென்று பட்ட ஒரு போக்கில் தானே நாங்கள் இருக்கிறோம். அப்படி இல்லையெனில் பிழையற்ற வழியிலே செல்வதற்கு புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சரியான ஒரு பயிற்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு இவைகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு கண்டிப்பாகவே பரிசுத்த ஆவியானவர் தேவையாயிருக்கிறார். எல்லோருமே தலைவர்களாக வேண்டும். நான் சொல்வதில்லை எல்லோரும் பிரதானமானவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் எல்லோருமே ஓட வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லோருமே அந்த வெற்றியை பிடித்துக் கொண்டு ஓட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுவே தேவனுடைய விருப்பமாயும் இருக்கிறது. நீங்கள் தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருப்பது எவ்வாறு? நீங்கள் எவ்வாறு தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக முடியும்? நான் சரியென்று நினைக்கிற காரியங்களை செய்வதை பார்க்கலும் தேவனுடைய பார்வையில் சரியென செய்யும் காரியங்களை செய்கிற ஒரு தலைவரானார். தேவன் தம்முடைய தலைவர்களாக தெரிவு செய்வது எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இந்த கடைசி காலங்களிலும் இந்த இடத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் தேவனுடைய தலைவர்களாகும்படி நான் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிற 2 தலைவர்களை குறித்து நாங்கள் பழைய ஏற்பாட்டின் தலைவரான மோசேயை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அவர் தலைவராக தன்னுடைய பொறுப்பை ஏற்கும் பொழுது 80 வயது அவருடைய வயதா இருந்தது. இதுக்கு என்ன காரணம்? தேவனுக்கு ஞானம் இல்லையா? அவர் ஒரு வாய் பேச முடியாத கடவுளா? ஏன் 80 வயது ஒரு நபரை ஆண்டவர் தலைவராக ஏற்படுத்த வேண்டும்? ஏன் 40 வயதில் அந்த தலைமைத்துவத்தை அவர் கொடுக்கவில்லை? தேவனுக்கு இதை பார்க்கிலும் இன்னும் அநேக காரியங்கள் செய்வதற்கு இருந்தது. எத்ரோவிற்கு கீழாக மீதியானிலே 40 வருடங்கள் அவனுக்கு கீழாக இருப்பதற்கு தேவன் இடம் கொடுத்திராவிட்டால் நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் மோசையா இருந்தால் 40 வருடங்கள் மீதியானிலே ஆடுகளை பார்த்து கொண்டு அவைகளை மேய்த்து கொண்டு தொடர்ச்சியாக அதே காரியங்களை செய்யும் பொழுது
உண்மையாக சொல்ல போனால் உங்களுக்கு தலைமுடி நீண்டதாக வளர்ந்திருக்கலாம், கண்ணாடிகள் பெரிதாக இருந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மறக்க வேண்டியிருக்கும். அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. உங்களுடைய பெருமதியான நேரங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. தேவன் எங்களை கொண்டு ஒரு காரியம் செய்ய இருப்பதால் தேவன் சில வேளைகளிலே அப்படிப்பட்ட வனாந்தர பயணங்களுக்கு எங்களை அழைத்து செல்லுகிறார். மோசேயை அப்படிப்பட்டது ஒரு சூழ்நிலைக்கு 40 வருடங்கள் அனுமதித்ததன் மூலம் 40 வருடங்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன நடக்கிறது? எனக்கு வயது போய் கொண்டிருக்கிறது, சும்மா இல்லை, என்னுடைய முகம் வேறுபடுகிறது, காலங்கள் அப்படி அழிந்து போய் கொண்டிருக்கிறது. இறுதியாக நான் மறைப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. இப்பொழுது நான் மறைப்பதற்கு மிக அருகில் இருக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் இப்பொழுது காலம் சரி, என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது. வேலை செய்வதற்கல்ல, இப்பொழுதும் மறைப்பதற்கு தான் இருக்கிறது. ஆனால் தேவன் அந்த 40 வருடங்கள் முடியும் வரையிலும் பொறுமையோடு பார்த்து கொண்டிருந்தார். அவனை அழைத்து அந்த வேலையை செய்வதற்கு அவன் தேவையாயிருந்தபடினால் தேவன் பார்த்து கொண்டிருந்தது அவனுடைய எல்லா ஆசைகள், அவனுடைய சில காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் விட்டுவிட்டு அவன் தன்னுடைய பலன் என்று நினைத்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு என்னால் முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும் வரையிலும் தேவன் காத்து கொண்டிருந்தார். அவன் எகிப்தியன் ஒருவனோடு யுத்தம் பண்ணுகிறான். அவனை மேற்கொண்டு விட்டு அவன் நினைத்தான் என்னால் இப்பொழுதெல்லாம் செய்ய முடியும் என்கிற தைரியத்தோடு உற்சாகத்தோடு இருந்தான். அவனுடைய பயணம் அவனுக்கு தெளிவாக இருந்தது. ஆனாலும் தேவன் பார்த்து கொண்டிருந்தார் சரியான நேரத்துக்காக. எந்த ஒரு மனுஷனுடைய தன்னுடைய திட்டங்கள், தன்னுடைய யோசனைகள், அவனுடைய ஆற்றல்கள் எல்லாம் அவன் முடியாது இல்லை என்கிற சூழ்நிலை வரும் வரையிலும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கென்று தேவையான ஒரு காலம் இருக்கிறது. அவர் கிட்டத்தட்ட 6000 வருடங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவருக்கு அதே போல பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையாகவே கடவுளே என்று சொல்லுகிற அந்த சந்தர்ப்பத்துக்காக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன இன்னுமாய் அழைத்து செல்வதற்கு அவசியமா இருக்கிறதா? நீர் என்னை பயன்படுத்த வரையிலும் நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன் கடவுளே என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு உற்சாகமும் அதே போல அவனுக்கு ஒரு அவசரமும் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான், நான் தேவனுக்கு பக்தி வைராக்கியமா இருக்கிறபடினால் தான் அதை செய்கிறேன் என்று சொல்லி அவன் நினைத்தான் இது தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு இதுதான் சரியான வழி என்று சொல்லி, அதாவது உபத்திரவப்படுத்துதல். நான் நினைக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்திலே தேவனுக்கு காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு பிரகாசமான ஒளியின் மூலமாக அவனை சந்தித்து அவனுடைய கண்களை குருடாக்கினார். தேவன் வேகமாக சென்று பவுல் தன்னுடைய காரியங்களை எல்லாம் விட்டு விடுவதற்கு தேவன் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனம் திரும்புதலின் மூலம் எங்களுக்கு அநேக காரியங்களை கண்டு கொள்ள முடியும். எனக்கு எல்லாம் இருந்தது, அவன் சொல்லுகிறான், நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த காரியத்தை, ஆனாலும் அவை எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இதை நாங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் காண முடியும். எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். அவன் வெறுமையானான். பிரதானமாக அவனுக்குள்ளாக இருந்த சில அழுக்குகள், குப்பைகள் எல்லாவற்றையும் அவன் எடுத்து போட ஆயத்தமாயிருந்தான். தேவன் அவனை பயன்படுத்துவதற்கு ஆரம்பித்தது அதன் பிற்பாடுதான். நான் ஏற்கனவே சொன்னது போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அவனுடைய அந்த நிலைமை 0 வரையிலும் அந்த மட்டத்துக்கு அவன் வந்தான். அவனுடைய ஆற்றல், படிப்பு எல்லாவற்றையும் அவன் 0வாக அல்லாவிட்டால் ஒரு 0 எண்ணும் அளவுக்கு தேவனுடைய விசேஷித்த காரியங்கள் அவனுக்குள் வந்தது. அவனுடைய எல்லா உறவுகளையும் இழக்க வேண்டி வந்தது. அவனுடைய நண்பர்கள் கூட அவனை இழக்க வேண்டி நேரிட்டது. இன்னும் அவனிடத்திலே ஒன்றுமே இல்லை. அவனுடைய தோற்றம், அவனுடைய சரீரத்தின் வல்லமை, அவனுடைய சௌக்கியம், அவனுடைய கண் பார்வை எல்லாமே அவன் இழந்து போனான். அதன் பிற்பாடு தேவன் அவனை மனம் திரும்புதலுக்குள்ளாக வழி நடத்தினார். எனவே எங்களால் சொல்ல முடியாது எனக்கு பலன் இல்லை, ஒரு கம்ப்யூட்டரை பாவிப்பதற்கு உரிய எனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை என்று. எனக்கு பொழுது சரி கடினம், எனக்கு கண் பார்வையும் குறைவாக இருக்கிறது,
இவைகள் எல்லாமே நாங்கள் தேவனுக்கு முன்பதாக சாட்டு போக்கு சொல்லுகிற காரியங்களே. தேவனுக்கு இவைகள் எல்லாம் ஒரு குப்பையை போலதான் தோன்றுகிறது. தேவன் சொல்லுவது என்னவென்றால், எனக்கு ஒரு பரிசுத்தமான பாத்திரம் வேண்டும். நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது நியாயாதிபதிகளின் காலத்தில். அதுக்கு ஒப்பான காலங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் கவனமாக இல்லாவிட்டால் நாங்கள் மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கையில் திரும்பி அந்த பழைய வாழ்க்கை முறைகளை கடைபிடிக்க தூண்டப்படலாம். இந்த நேரத்தில் எழுந்து நிற்கக்கூடியவர் யார்? இதுதான் சரியானது, இது பிழை என்று வகையறுத்து நிற்கக்கூடியது யார்? யாருக்கு சொல்ல முடியும் நான் கொடியை எடுத்துக்கொள்கிறேன் என்று? நான் போயிட்டு கானானியர்களுக்கு விரோதமாக யுத்தத்தை செய்கிறேன் என்று யாரால் சொல்ல முடியும்? எனவே இந்த இடத்தில் இருக்கிற எல்லோருமே தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு வீரர்களாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எழுந்து முன்னோக்கி செல்லத்தக்க தேவனுடைய ஆற்றல்களால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். எங்களுக்கு இருப்பது 2 பக்கங்கள் தான். ஒன்று தேவனுடைய பக்கம், இன்னும் ஒன்றும் தேவனுடைய பக்கமே. இதுதான் வழி. எங்களுக்கு வேறு வழிகள் இல்லை. எனவே நான் பிரார்த்திக்கிறேன், இந்த இடத்தில் இருக்கிற எல்லோருமே உங்களுடைய இருதயங்களை நீங்கள் சரி செய்து கொண்டீர்கள் என்று. நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும், அது போன்ற சில காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என நான் விசுவாசிக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல நான் மிகவும் இலகுவாகவும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறேன். உங்களோடு கூட நான் முகம் கொடுத்த எல்லாவற்றையும் இலகுவான முறையிலே நான் பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு முன்பதாக மனம் திரும்புவதற்கு கூட நான் வெட்கமடையவில்லை. சரீர பிரகாரமாகவும் நான் மனம் திரும்பினேன். உங்களுக்கு பின்பதாக ஒரு விசாலமான சிங்கம் ஒன்று இருக்கும் சந்தர்ப்பத்தில், அந்த சிங்கம் ஒரு சந்தர்ப்பத்திலே மறிக்கும் பொழுது உங்களுக்கு அது எப்படியாக இருக்கும்? நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? எப்படியெனில் உங்களுக்கு பின்னால ஒரு சிங்கம் ஒன்று இருக்கிறது, அது அப்படியே இல்லாம போகுது. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க சொல்லுவீங்க, அப்பா ஒரு மாதிரி தப்பிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்க சொல்லுவீங்க இல்லையா? கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு முடியும் ஒரு மாதிரி அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பி செல்வதற்கு. அந்த சிங்கம் போனதும் நீங்கள் ஒரு குழப்பம் அடைந்தவராக அந்த இடத்துல இருந்து தப்பித்து போக முடியும். நாங்கள் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் தான், நாங்கள் பெருமதியற்றவர்கள். எங்களுக்கு முடியாது தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு. எனக்கு யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. நான் விழித்திருக்க வேண்டும். நான் விழித்திருப்பதோடு கூட நான் யோசுவாவை போல் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நான் மோசையை போன்றிருப்பதற்கு தேவை இருக்கிறது. அது போலவே அப்போஸ்தலனாகிய பவுலை போலவும் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவையும் எனக்கு இருக்கிறது. இந்த காரியங்கள் தான் இன்றைய நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். நாங்கள் ஜெபிப்போம். அன்பான பரலோகத்தின் தகப்பனே, நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு தெரிந்து கொண்டு வைத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த காலங்கள் எவ்வளவு பாவம் நிறைந்த, எவ்வளவு கடினமான காலங்கள் என்பது எங்களுக்கு உணர முடிகிறது. எங்களுடைய சரீரம், எங்களுடைய சூழ்நிலை, சமுதாயம் சம்பூர்ணமாக கடவுளே உமக்கு முன்பதாக அவைகள் ஒன்றுமே இல்லை என்று தோன்றினாலும், எங்களுடைய வெளிப்பிரகாரமான கண்கள் கூட எங்களுக்கு அவைகளை காண முடியாது போனாலும், தேவனே சில நேரங்களில் நீர் இல்லை என்று கூட நாங்கள் சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தாலும், நீர் ஜீவனுள்ளோர் மத்தியில் இல்லை என்கிற ஒரு சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வந்தாலும், தேவனே எங்களுடைய உள்ளான மனுஷனை தட்டி எழுப்பி எங்களுக்கு உதவி செய்ய மன்னிக்கவும் இருப்பது நீர் மாத்திரமே. இந்த சந்தர்ப்பத்திலும் நீர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு உதவி செய்தாலும், பிதாவே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எங்களுக்குள் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே, அது உடைக்கப்படுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாரும். ஆண்டவரே, நாங்கள் உடைக்கப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் சரி செய்யப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு கொடுத்த நற்செய்தியோடு கூட உம்முடைய வார்த்தை என்கிற அந்த கொடியை பிடித்து கொண்டு ஓடுவதற்கு எங்களுக்கு சக்தியையும் பலனையும் கொடுத்தரலும். ஆண்டவரே, அன்று நீர் அந்த கோத்திரங்களுக்கு கொடுத்த அந்த வல்லமை படி இயேசு கிறிஸ்துவின் மூலம் இன்று நீர் எங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறீர்.
தேவனே, எங்களுடைய உற்சாகம், எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய ஞானம், எங்களுடைய அறிவு, எங்களிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், சம்பத்துக்கள், இவைகள் எல்லாம் எங்களுக்கு முன்னோக்கி செல்வதற்கு எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய போவதில்லை. ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் தேவனே, உம்முடைய கிருபை, உம்முடைய காலத்தை குறித்து அவதானத்தோடு பொறுமையோடு இருப்பதற்கு, அதுக்காக காத்திருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தரணும். அதற்காக தேவனே, உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அந்த திவ்யமான வார்த்தையினால் இன்றைய நாளும் நீர் எங்களை பலப்படுத்தினபடினால் இந்த இடத்தில் இருக்கிற எல்லோரையும் உங்களுடைய பரிசுத்த கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வல்லமைப்படுத்தி, எங்களை வலுப்படுத்தி, எங்களுக்கு பலனை கொடுத்து முன்பதாக எங்களை அழைத்து செல்லும். இவை எல்லாவற்றையும் கேட்டு நிற்பது இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான நாமத்தினாலே. ஆமென், ஆமென்.